தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விலகினார், தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து விலகினார், தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நேற்றைய தினம் திமுக கூட்டணியிலிருந்து விலகினார். தொண்டர்கள் கடலூரில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர், இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திமுக கூட்டணியிலிருந்து விலகியது குறித்து தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் இருந்தவர் வேல்முருகன். திமுக கூட்டணியில் இருந்து அனைத்து பதவி சுகத்தையும் அனுபவித்தார். கடலூர் தொகுதி பாராளுமன்றத்திற்கு அவருடைய சகோதரருக்கு திமுகவில் போட்டியிட சீட்டு கேட்டார், கிடைக்கவில்லை. கடலூர் மேயர் பதவியும் கேட்டார், கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் கூடுதலாக தொகுதிகள் கேட்டார், அதுவும் கிடைக்கவில்லை. தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து விலகியுள்ளார். திமுக அமைச்சர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை தான் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சர்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? திமுக அமைச்சர்கள் வேல்முருகனுக்கு தெரிகிற அளவுக்கு ஊழல் செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வேல்முருகன் அந்த திமுக அமைச்சர்கள்ட்ட நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கார். ஆக திமுக அமைச்சர்களின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் இந்த வேல்முருகன். கடந்த 5 ஆண்டு காலமாக பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு ஆட்சி முடிய போகிற நேரத்தில், திமுக தோல்வியை தழுவ போகிற நேரத்தில் இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வேல்முருகன் விலகியிருக்காப்புல. 100 தொகுதிக்கு வேட்பாளர்களை அறிவித்து களம் காண உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் 100 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவித்தாலும் சரி, 1000 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவித்தாலும் சரி, ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க போகிறது கிடையாது, ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க போகிறது கிடையாது. அதுதான் உண்மை.